ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவோட மாடலிங் ஷூட் பார்த்துருப்பீங்க. எனக்கு கோயம்புத்தூர் போனது, அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு பிடிஎஸும். அது மட்டும் இல்லாமல் ஷூட் முடிஞ்சு வந்தோடனே பிரசித்தியாவுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஹரிபரியாக ப்ரிப்பேர் பண்ணா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணா, என்னென்னலாம் பண்ணான்றதை இன்னைக்கான வீடியோ செம ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அவள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா, அதுக்கப்புறமேட்டு கரிக்குலர் எப்படி பேலன்ஸ் பண்ணுறான்றதை நல்லா பாருங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரித்து. இவளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ரித்து பேபி கேர்ள். ஓகேவா? இவளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இவ என்னோட ஃப்ரெண்ட். ரோமா வளர்ந்தா இவ்வளோ மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஷூட் அங்கே மும்முரமாக போயிட்டு இருக்கு. பிரசித்தியாவோட அவுட்ஃபிட்லாம் வேற லெவலில் இருக்குது. எல்லாம் கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளும் சலிக்காமல் எப்படிலாம் ஃபோட்டோஸ் கேட்கணும் அந்த மாதிரி போஸ் கொடுத்துருந்தா. அவுட்புட்டும் பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சு. மீன்வேல் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணும், அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணலான்னு. சரசு வந்து நைட்டு வரப்போ ஒரு 7:30 ஆயிடும். அவங்களோட ட்ராவல் பண்ணி வந்துடுவா. அந்த ரித்து பாப்பா அவங்களும் இங்கே தான் தங்கியிருக்காங்க. அவங்களோட ட்ராவல் பண்ணி வந்துடுவா. ஸோ நான் இங்கே வந்து நம்ம ஒர்க்கை பார்க்கலான்னு வந்துட்டேன். ரித்துவும் பிரசித்தியாவும் மீட் பண்ணதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக எந்த பாட்டும் செட் ஆகலைங்க. அட் லாஸ்ட் மட்ட சாங் ஆடலான்னு முடிவு பண்ணி அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ எடுங்கன்ட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக எடுத்தது. நம்ம எடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கும், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடியறதுக்கே நியர்பை 8 to 8:30 ஆயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூமுக்கு வந்துட்டேன். வீடியோ அப்லோட் பண்ணும், கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்கனால எங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பிளாக்ல தான் ரூம் போட்டு கொடுத்தாங்க. ஃப்ளோர் மட்டும் தாங்க வேற. ஸோ 2 பேரும் ஒட்டுக்கா டாக்ஸி புக் பண்ணிட்டு சாப்பிட வந்துட்டாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் ரெஸ்டாரண்ட்னு ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிரசித்தியாவும் ரித்துவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நானும் அவங்க அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வாங்கியிருந்தோம் பிரசித்தியாவுக்கும் ரித்துக்கும். அண்ட் வந்து பொரட்டாசி வந்துற போதுன்ற ரீசனாலே நாங்க வந்து தொடர்ந்து 4-5 நாளா நான்வெஜ்ஜா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா பாத்துக்கோங்க. இப்ப கேரளா பிரியாணி வந்து பிரசித்தியா ஆர்டர் பண்ணிதான் அவங்க 2 பேத்துக்கும். நாங்க பாத்தீங்கன்னா காரசாரமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு வந்து பாத்துட்டு இருந்தோம் மெனுவை திறந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷஸும் வச்சிருந்தாங்க. அங்கேயும் போய் பார்த்து சூஸ் பண்ண சொன்னாங்க. நாங்க ஒரு ஃபிஷ் சூஸ் பண்ணி அது வந்து மேங்களூர் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று சொல்லியிருந்தோம். அது ரொம்ப 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 காரமா இருந்தது, டேஸ்டியாவும் இருந்துச்சு. அண்ட் டெசர்ட்டுக்கு புதுசா நியூட்டெல்லா குனாஃபான்னு இருந்துச்சு. அதவே ட்ரை பண்றோம். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாட்டர்டே ஷூட் அன்னைக்கு சண்டே ஓணம். ஸோ ஓணம் வைப்புக்காக எல்லாம் ஓணம் சாரி அப்புறம் பூவெல்லாம் கட்டி சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரசும் ஓணம் வைப் பண்ணிட்டு இருந்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு. டே 2 ஆஃப் மேக்கப். இன்னைக்கு ஷூட்டுக்கு பிரசித்தியா ரெடி ஆயிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க பிரசி? மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க பேர் வந்து கவிதா ஆண்டி. இவங்க வந்து பிரைடல் லாஞ்சுன்னு ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காங்க. இவங்க வந்து சூப்பரா மேக்கப் போடுறாங்க. ரொம்ப நாளா எனக்கு மேக்கப் பண்ணி விட்டாங்க. தேங்க்யூ ஆண்டி. குரல் நேத்து பட் அதுக்கெல்லாம் நீ குரலே காணாம போயிடுச்சு. கத்துன்னு கத்தி விளையாடுறது. நீங்க பண்ணுங்க. பெசி பாவாடை சட்டையெல்லாம் செம்மையா இருந்துச்சுல்ல, செம கியூட்டா இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனோடனே நீங்கள் வந்து ரெசி இன்ஸ்டா பேஜில் இல்லைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஷூட்டிங் கேப்பில் 2 பேரும் வந்து ரீல்ஸ் எடுக்கணும்னு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஆடுற சாங் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ரீல்ஸ் எல்லாம் தெறிக்க விட்ட சாங்கு. இந்த 4 ஸ்டெப்பு ஆடுறதுக்குள்ளே இங்கிட்ட ஏரோப்ளைன் போகுது, அங்கிட்ட ரிச்சா வண்டி போகுதுன்னு 2 பேரும் அவ்வளோ ஒரு லூட்டி அடிச்சிட்டு இருந்தாங்க. எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிட்டு. A few moments later. இப்போ வந்து நாங்க வந்து பஸ் ஏற போறோம். ஷூட் முடிஞ்சுதா? முடிஞ்சது. பிரசித்தியாவும் ரித்துவும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிட்டாங்க. அதனால வந்து பிரிஞ்சு போறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ? இல்ல, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, பிரசித்தியாக்கும் ரோமாக்கும் நடுவுல ஒரு பாப்பா இருந்துச்சுன்னா சிப்ளிங்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆமா, ரோமா வந்தா இப்படிதான் இருக்கும்னா நானே அப்பவும் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அந்த மாதிரி ரித்து இங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். பை. ஸோ நீங்கள் திருச்சி வாங்க ஃப்ரீயாக இருக்கப்ப. ஓகே, லீவில் வாங்க. லீவ் போட்டு வாங்க, நம்ம திருச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஜாலியாக. சென்னை வரப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஓகே, டன். பிரசித்தியா ஒழுங்கா இருக்காளா?
ஓகே பை சொல்லு எல்லாத்துக்கும். ஷூட் முடியறப்ப மணி 9 ஆச்சுங்க. சித்ரா ஸ்டாப்பில் தான் நாங்கள் பஸ் போட்டிருந்தோம். 10:30க்கு அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பஸ் வந்த பாட்டை காணோம். ஸ்லீப்பராக இருந்தாலும் நான் ஏசி எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னே தெரியாமல் தான் முழிச்சு நின்றுட்டு இருந்தோம். The next morning. கடந்த ஒரு வாரமாக வந்து நானும் அப்படியும் அலைஞ்ச மேனியமாகவே இருக்கோம். கோயம்புத்தூர் 2 நாள் போச்சு, ஈரோடு 2 நாள் போச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு இருக்க முடியாது. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா பிரஸ்தியாக்கு எக்ஸாம் இருக்குது, சைட் வேலை இருக்குது, அப்புறம் லோன் ப்ராசஸ் கலையணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த நடுப்பட்ட டாஸ்க்லேயே பெரிய டாஸ்க் பிரசித்தியா எக்ஸாம் தான். ஒரு 5-6 நாள் நடக்க போகுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே கோயம்புத்தூர் போனோம். சண்டே இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனோம். மண்டே மார்னிங் ஈரோடு போயிட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு டியூஸ்டே ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு டியூஸ்டே நைட்டு தான் வந்தோம். ரைட்டா? இன்னைக்கு வெட்னஸ்டே. இப்போ என்ன தெரியுங்களா, ஆக்சுவலாக சும்மா இருக்கப்ப ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம், அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஆசை இருக்கும். ஆமாம், அதுதான் சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் இந்த ஃபங்க்ஷன் சீசன்றத பர்டிகுலராக நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சீசன் அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இது வந்துடுது. அதெல்லாம் கண்டினியூஸாக கொடுத்து டயர்ட் ஆயிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வெளில போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அகாராவில் வந்து பெட்டுக்கெலாம் வந்து வேக்யூம் கிளீனர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேக்யூம் கிளீனர் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக சக்ஷன் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுது, அண்ட் அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் இதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இதுதான் அந்த ஹேண்டியான வேக்யூம் கிளீனர். ஸோ இது ஒரு ட்ரை வேக்யூம் பண்ணும். அண்ட் இதில் வந்து யூவி லைட் கூட இருக்குது. அண்ட் இது வந்து வைப்ரேஷனுக்கான பட்டன். இது வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கான பட்டன் இது. அண்ட் இது வந்து பவர் பட்டன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இங்கே இப்போது பெட்டில் பார்த்திங்கன்னா எப்படினாலும் டஸ்ட்டு வந்துடுது இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி வந்து சில டஸ்ட்டு நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேக்யூம். இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு லாங் எக்ஸ்டெண்டட் ஒயர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒயர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதை ரோல் பண்ணி நம்ம அடக்கிறதுக்கு இங்கே ஒரு விர்க்ரோ கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஏற்கனவே நீ வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி மிஷினாக வந்தால் மிஷின் தான் வேலை செய்யும். நீங்கள் தான் செய்யணும். ஆமாம், நல்லா ஆல்ரெடி சுவிட்சை போட்டாச்சு, பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் சுவிட்ச் வரல. வந்துருச்சு. இந்த இடத்துல லைட்ஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி காட்டுப்பாரு. இந்த இடத்துல அந்த ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. ஒரே ஒரு 2 இழு தான் இழுத்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ அழுக்கு வந்துச்சு. இந்த குட்டி குட்டி பேப்பர்லாம் சக்ஷன் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானே கிழிச்சு போட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நல்லாவே சக்ஷன் பவர் இருந்துச்சு. அண்ட் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இழுத்துக்குச்சு ஒரே ஸ்வைப்பில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு வந்து இங்கே டஸ்ட்டே இல்லை. இதில் என்ன அது எடுக்க போகுதுன்னு நான் நினச்சேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் அலர்ஜி பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் மீ, எனக்கும் வந்து ரொம்ப ஹெவி டஸ்ட் எல்லாம் சேராது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது இங்கே என்னடா தூசி இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அங்கே அவ்வளோ டஸ்ட் இருக்குன்றதை இப்போ இந்த வேக்யூம் வந்து காட்டியிருக்கு நம்மளுக்கு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே வரைக்கும் தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்துருக்கு பாருங்க. இது நல்லா மிக்ஸி ஜார் மாதிரி இருக்குது, ஈஸியாக தூக்கி க்ளீன் பண்ணிடலாம். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இதுக்குள்ளே இருந்திருக்கு பாருங்க. புதுசு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு இதுக்குள்ள, தெரியுதா? தெரியுது. அதனால மிஸ்டர் விஜய் சாரதி இனிமே நீங்கள் பெட்டை க்ளீன் பண்ணிடுங்க. சரி, க்ளீன் பண்ணிடுறேன் மிஸ்ஸஸ் விஜய் சாரதி. ஓகே, நல்லா இருக்கு.
ஸோ ப்ராடக்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரசித்தியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம வெளில கிளம்பலாம். ஓகேவா? ஷூட் எல்லாம் முடிஞ்சாச்சு, நாங்களும் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். பிரசித்தியா மும்மரமா என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாமுக்கு படிச்சேன். என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ். ஒழுங்கா படிச்சிட்டியா? கோட்டையில் எக்ஸாம் வந்துருச்சு. பிரசித்தியா இங்கிலீஷ் மும்மரமா கோட்டையிலி மாறியா மும்மரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாப்பா நீங்க என்ன பண்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? அப்புறம் நட்ஸ், தோசை நட்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க ரோமா பாப்பா. பிரசித்தியாக்கு நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப மும்மரமா இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப மும்மரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு, எனக்கு முடியல, அந்த அளவுக்கு டயர்ட்ல சளி, தொண்டை எரிச்சல் எல்லாமே வந்துருச்சு. அதனால வந்து முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஷூட் ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் சரசு ரோமா 3 பேர் வந்துட்டோம். இங்க நடக்க அசார் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு ரூமை நான் முடிச்சுட்டு கிட்ஸ் ரூம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு, அடுத்த ரூம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் காலையில இருந்து கூப்பிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு போய் அதை வேற பார்க்கணும். பிரசித்தியா வந்து பொறுப்பா வராம எங்க அம்மாவோட உட்காந்து படிச்சுட்டு இருப்பாளா இல்ல படம் பார்த்துட்டு போலான்னு தெரியல. ஆனா ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டா. ரிவிஷன் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில இருந்து சைட்டுக்கு வரும்னு நினைச்சேன், ஆனா வரவே முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஷூட் முடிச்சு இப்பதான் வந்தேன். வந்து பார்த்தா சரியான சர்ப்ரைஸ். சொன்ன மாதிரியே அசார் வந்து செஞ்சிருக்காரு. அங்க பாருங்க, வாவா இருக்கு பார்க்கவே. அவர் நம்மள்ட்ட என்ன காட்டினமோ அதே மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சிருக்காரு. படம்லாம் வரைஞ்சிருக்காரு பாருங்க. இந்த ஹோட்டல் எதுங்க போட்டிருக்கீங்க? ஸ்க்ரீனிங்காக போட்டிருக்காங்க. நம்ம வீடியோவில் எப்படி ஃபோட்டோவை காட்டினோமோ அதே மாதிரி பக்காவாக இந்த ரூம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி தானே? சின்ன சின்ன ஒர்க் இருக்கா? இந்த ரூம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெளியில வந்து மும்மரமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ண போறீங்க நாளைக்கு? இல்ல இப்ப பண்ண போறீங்களா? லைட்டு கேட்டாரு. லைட்டு வந்து இங்க நைட்டு வேலையா அலோடு கிடையாது. நைட்டு வேலையை வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. சத்தம் போடாம சீக்கிரட்டா செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, மார்க் பண்றது தானே, மார்க் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி பண்றது தானே, அதனால ரொம்ப சவுண்ட் வராது இது. அதனால லேட்டா பண்ணாலும் லேட்டஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அடிங்க தம்பி. இதுவும் மோர் ஓவர் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு ரவுண்ட் வரும், இதுக்கு கீழே இன்னொரு லேயர் வரும், அது மட்டும் ரெடி பண்ணும். இதுக்கு கீழே இன்னொரு லேயர். ஆமா ஆமா, இறங்கி உள்ள ஒரு ரவுண்டு. அதையும் முடிச்சிட்டாரு, இந்த பக்கத்தையும் முடிச்சிட்டாரு. ஆமா, நாளைக்குலாம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் மட்டும் இருக்கு. நெட் சீட் மட்டும் தான் ஒட்ட வேண்டிய வேலை இருக்கு. மற்றபடி இந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ் பட்டி பார்த்துட்டு ஃபிட்டிங் கட் பண்ணா வேலை முடிஞ்சிடும். நல்லா முடிஞ்சது. கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க? கம்ப்ளீட் ஆயிரும், நாளைக்கு கம்ப்ளீட் ஆயிரும். பாக்குறேன் பாருங்க, வரலாம் சார் சொல்றதா நம்புங்க. ஆமா, ரோமா வண்டியில் வரப்போ தூங்கிருச்சு. சாஸ்திரி ரோட்ல இருந்து இவ்வளோ தூரம் நான் கூட்டிகிட்டு வரதுக்குள்ள போதும் ஆகிட்டு. ஆனால் எந்திரிச்சோடனே நீட்டாக ஒரு பிஸ்கட் வாங்கிச்சேன். அவங்களுக்கு பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கினதுனால நல்லா பிஸ்கட் பேக்கெட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு முச்சுன்னு. அவங்க அம்மா பச்சுன்னு உட்காந்துருக்காங்க. பார்ப்போம். சைட்டுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துட்டோம். ரோமா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுச்சு. பிரசித்தியா இந்த கடையில் பானிபூரியும் தகிபூரியும் வாங்கிட்டு வந்தே ஆகணுனால இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருக்கு. இதுக்கு வேற கடை பேர் ஹைஜீன் கடைன்னு பேர் வச்சிருக்காவ. ஆமாம், கூட்டத்தை பார்த்தீங்களா? அவ்வளோ கூட்டம். சூப்பரா இருக்கு. அவளுக்கு குடுங்க, அவ திணறிட்டு இருக்கா பாருங்க. கையில எடுக்காத இந்த ஸ்பூனு. The next day. எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில தான் படித்தேன். காலையில கிராமர் படித்தேன். நைட் எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் தூங்கிட்டேன். எனக்கு மார்க்ஸ் நார்மல் மார்க்ஸ் தான் கம்மி இல்லை, அது 20 மார்க்குல தான் எனக்கு. என்ன 20 மார்க்கு? இன்டர்னல் மார்க். இன்டர்னல் மார்க் ஒழுங்கா படிச்சு எழுதுனே இல்லையா? பேசுறதுக்கு, ஹேண்ட் ரைட்டிங்க்கு, நோட் எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு, அப்புறமா வந்து ஆக்டிவிட்டி கொடுத்தா பண்ணிட்டு வர்றதுக்கு, அப்புறமா வந்து பிஹேவியர்ஸ் பத்தி. இதுக்கு வந்து 20 மார்க்கா? ஓ, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி ஸ்கூலுக்கு இப்போ இன்டர்னல் மார்க்ஸ் கொண்டு வந்தாங்க. 80 மார்க்ஸ் எக்ஸாமு, 20 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்ஸா? இன்டர்னல் ஒழுங்கா வாங்கியிருப்பியா? தெரியல. அதுக்கு மார்க்ஸ் கிடையாது. ஓகே ஓகே, சரி, ஆல் தி பெஸ்ட். பேசிட்டே இருந்தா மார்க் குறைப்பாங்க. சரி, ஆல் தி பெஸ்ட். நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதி எக்ஸ்டர்னல் மார்க்ல 80க்கு 80 வாங்க. காலையிலே சரசு வந்து பிரசித்தியாவுக்கு நெய் சோறு, உருளைக்கிழங்கு குருமாலாம் செஞ்சுருந்தாங்க. லஞ்சுக்கு அதே கட்டி கொடுத்துறாங்க. நீங்கள் ஹாஃப் டே தான், இன்னும் 10 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஸ்கூலு, ஹாஃப் டே தான் ஸ்கூலு. எக்ஸாம்ஸ் இருக்கனால நிறையா போர்ஷன்ஸ் இருக்கனால லீவ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஐ திங்க் அவங்க கோட்டையிலி முன்னாடின்றா கோட்டையிலி எக்ஸாம் தான் நடக்குது. அது எவ்வளோ சரியாக தெரியல. கோட்டையிலி மாதிரின்றா பாருங்க. திரும்ப கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமே லைக் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்திருக்கு. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ், இட்ஸ் மீ சாரதி. சரஸ்வதி விஜய். Jay Sarathi. Take care, bye bye, love you all partners.
என்ன திடீர்னு சாரதிக்கு போயிட்டீங்க? மோடு மாறிடுச்சு, டைம் டிராவலுக்கு போயிட்டேன் முன்னாடி.